திருச்சி அருகே பொங்கனூர் சாலையில் ஆறுமுகம் என்ற கஞ்சா வணிகரை பிடித்த அப்பகுதி இளைஞர்கள் காவல்துறையை வரவழைத்து ஒப்படைத்தனர். ஆனால் எல்லை பிரச்சினை காரணமாக ஆறுமுகத்தை கைது செய்ய காவல்துறையினர் தயங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு சென்ற ஆறுமுகத்தின் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை மீட்டுச் சென்றதால் பரபரப்பு நிலவியது. நாகப்பட்டினம் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் கோவிலில் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கார தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் கத்திரிக்காய் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கத்திரிக்காய் விலை வெகுவாக குறைந்துள்ளதால் பறிப்பு கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காய்கறிகளுக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலூரில் கடந்த 25 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டிய பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியை ஊராட்சித் தலைவர் புறக்கணிப்பதாக கூறி காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தண்ணி 26 நாள் ஆச்சு. தண்ணிக்கு தெரு தெருவா போட வேண்டியதா இருக்கு, வேற இடத்துல போக வேண்டியதா இருக்கு. அது போக சுகாதார வசதி எதுவுமே கிடையாது. தெருல எல்லா பைப்பும் உடஞ்சுதான் கிடக்கு. அது போக இப்போ நாங்கள் கேட்க வந்ததுக்கு மறியலுக்கு வந்திருக்கோம். போலீஸ்காரங்க நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சு அமைதியாக ஓரமன் படிச்சிருக்காங்க. எந்த ஒரு பெரிய அதிகாரியுமே பேசவில்லை. கேட்டால் ஒரு ஆள் தூண்டுதலாக பேசுறீங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிக்காங்க. இது யார் தூண்டுதலும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க நியாயத்தை தான் கேட்கும். எல்லாருக்குமே ஓட்டு போட உரிமை உண்டு. எல்லாரும் அவங்கவுங்க குறைகளை தான் கேட்கும். அதுக்கு எந்த சரியான பதிலுமே அவங்க கொடுக்கல. எங்களுக்கு சரியான பதில் வரைக்கும் அங்கே இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினம் மகான் சையத் அலி ஒலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் மும்மதத்தினரும் விழாவில் பங்கேற்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வான வேடிக்கையுடன் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எதிரே கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் பழக்கடையில் இலவசமாக பழம் கேட்டு ரகளை செய்தனர். பழக்கடை ஊழியர்களை அவர்கள் தாக்கிய காட்சிகள் கண்காணிப்பு கருவியில் பதிவாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காவல்துறையினர் மற்றும் வழக்குரைஞர்கள் இடையே மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியை சார்பு நீதிபதி லதா தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். உடுமலைப்பேட்டை அருகே தூங்காவி ஊராட்சி வஞ்சிபுரம் கிராமத்தில் கோவில் திருவிழா நடத்துவதற்கு அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் இடையூறு செய்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மடத்துக்குளம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் மனு அளித்தனர். வஞ்சிபுரத்தில் நோன்பு சாட்டுறதுக்காக நாங்கள் கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தை நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி துறவியம்மன் கோயிலில் நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. 5-4 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிர்வாகம் நாங்கள் நோன்பு சாட்டக்கூடாதுன்னு சொல்லி கண்டபடி வாயில் கெட்ட வார்த்தைகளை பேசி கூட்டத்தை நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க. தேனி மாவட்டத்தில் இருந்து கேரளா செல்லும் கம்பமெட்டு சாலை பராமரிப்பு பணிக்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கம்பமெட்டு வழியாக செல்ல வேண்டிய ஊர்திகள் குமுளி மற்றும் போடிமெட்டு சாலையை பயன்படுத்தலாம் என நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை வருவாய்த்துறையினர் மீட்டனர். சொந்த ஊரான திருத்தணிக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் செங்கல் சூளை நிர்வாகி சுரேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.